அப்போ அவங்க தேவனை எப்படி தொழுது கொள்கிறார்கள்? ஆமேன் அல்லேலுயா என்று சொல்லி அவர்கள் தேவனை தொழுது கொள்கிறார்கள். அப்போ நம்மளும் இன்னைக்கு ஆமேன் அல்லேலுயான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்காவது சிந்திச்சது உண்டா? அல்லேலுயா என்கிற வார்த்தையை கூட இன்னைக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் மாற்றிட்டாங்க. ஹalleluya என்கிறது எபிரிய சொல், அதை மொழிபெயர்த்து பிரைஸ் தி லார்ட்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் ஹிந்தியில் பார்க்கும்போது யாஹி ஸ்துதிகிறோன்னு இருக்கும், யாவை துதி செய் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். ஹalleluya என்கிறது ஒரு வார்த்தை அல்ல. எபிரேயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 2 சொற்கள், ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தாங்கன்னா கூட அது 3 சொற்களாக இருக்கும். ஹேலல் என்பது மகிமை, யாருக்கு செலுத்தணும் அப்படின்னா தேவனுக்கு செலுத்தணும். அந்த தேவன் யார்? அது அந்த வார்த்தையே சொல்லுது. ஏன் தேவதூதர்கள் ஹalleluya மகிமை உமக்கே என்று சொல்லி யாவுக்கு செலுத்துகிறார்கள். யா என்பது இறைவனுடைய பெயர். இதை தான் ஹிந்தி பைபிள் தெளிவாக சொல்லியிருக்கோம், யாகி ஸ்துதிகிறோம், யாவை நீங்கள் துதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் தமிழ் பைபிளில் எல்லா இடங்களும் அல்லேலுயாங்கிற அதே வார்த்தை வந்திருக்கிறோம். ஆனால் சில இடங்களில் கத்தரை துதியுங்கள் அப்படின்னு கூட மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அதனுடைய பதத்தில் என்ன இருக்குன்னா, யாகி ஸ்துதிக்கிறோம், யாவை துதி செய். யாவை மட்டும்தான் தேவதூதர்கள் துதிக்கிறாங்க. அவங்க அல்லேலுயா ஆமேன் என்று சொல்லி தேவனை துதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமேன் என்கிற சொல் வெளிப்படுத்தல கூட சிருஷ்டிப்புக்கு ஆதியமாக இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி வசனம் இருக்கிறது. ஆமேன் நேரடியாக தேவனை குறிக்கிறது. அவர் தன்னுடைய பெயரை ஆமேன் என்றே சொல்லுகிறார். சிருஷ்டிப்புக்கு முன்னதாக அவர் ஆமேன் என்கிற சொல்லாக இருக்கிறார். அதுதான் ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் ஆமேன் என்கிற வார்த்தையாக இருக்கிறார். அந்த ஒற்றை சொல், அந்த ஒற்றை வார்த்தை தான் அப்படியே போய் வானத்தை உண்டாக்குது, அந்த வார்த்தை தான் பூமியை உண்டாக்குது, அந்த வார்த்தை தான் சர்வ சேனையும் சிருஷ்டிக்குது. அப்போ வார்த்தையின் மூலமாக சகலத்தையும் அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுது. ஆமேன் என்கிற வார்த்தை சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறது. அவரை தேவதூதர்கள் ஆமேன் அல்லேலுயா என்று சொல்லி துதிக்கிறார்கள். நீங்களும் நானும் கூட ஆமேன் அல்லேலுயா என்று சொல்லி துதிக்கிறோம். ஆனால் அது அவருடைய பெயர் என்று சொல்லி நாம் இன்றைக்காவது சிந்தித்துண்டா? யா என்பது அவருடைய பெயராக இருக்கிறது. தேவதூதர்கள் அவரை யா என்று சொல்லி அவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யாவினுடைய பெயரை கேட்ட எல்லாரையும் அவர் ஆசீர்வதித்தார். சங்கீதங்களுடைய புஸ்தகத்திலே சுவாசமுள்ள யாவும் அவரை துதிப்பதாக என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சுவாசத்தின் மூலமாக தேவதூதர்களை சிருஷ்டித்தார். அதே ஜீவ சுவாசத்தை கொடுத்து மனிதர்களையும் அவர் சிருஷ்டித்தார். இந்த சுவாசமுள்ள யாவரும் தேவனை துதிப்பார்களாக என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் அவர் தந்த சுவாசம் என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னார். அந்த சுவாசத்தை பெற்றுக்கொண்ட தேவதூதர்கள் அவரை யா என்று சொல்லி துதிப்பது போல நீங்களும் நானும் அவரை யா என்று சொல்லியே துதிப்போம். யாவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எவ்வாறாக யாக்கோபு அவருடைய நாமத்தை கேட்டபோது அவனை ஆசீர்வதித்தாலோ அதுபோலவே இன்றைய தினம் அவருடைய நாமத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தம்முடைய பிள்ளைகளையும் யா என்கிற நாமம் ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.